ஹலோ மக்களே, நான் உங்கள் செல்வி. இது வந்துட்டு வள்ளியூர் சந்தைக்கு போகணுன்னு போகலை. ஆனால் காய் வாங்க வள்ளியூருக்கு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்ததுனால சேர்த்து அப்படியே காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வள்ளியூர் சந்தையில் வாங்கின மிக்சர் தான் அது. ஆளுக்கு ஒரு கப் டீயும் மிக்சரும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு காயை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க உட்காந்தோம். தேங்காய் வந்து ஒரு 1.5 கிலோ தேங்காய் போல் இருந்துச்சு. 97 ரூபா பக்கம் வந்தது. அது சீனிக்கிழங்கு வந்து நம்ம ஊருக்குள்ளே சீனிக்கிழங்கு வாங்குகிறோம் அப்படின்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். சந்தையில் வாங்கினதுனால தான் இந்த பிங்க் கலர் சீனிக்கிழங்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த எல்லோ கலர் சீனிக்கிழங்கை விட இந்த பிங்க் கலர் சீனிக்கிழங்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்குமே வந்துட்டு இந்த பிங்க் கலர் சீனிக்கிழங்கு தான் பிடிக்கும். அதனால் இது ஒரு கிலோ வாங்கியிருந்தாங்க. இது ஒரு 30 ரூபா பக்கம் வந்துருந்தது. கோஸ் வந்து இவ்வளோ பெரிய பீஸ் கோஸு 10 ரூபா தான். நிறைய காய்கறி வந்து அங்கே கூரில் கிடைக்கும். கூறாக வாங்குறது தான் நமக்கு லாபம். இந்த மாதிரி சீனிக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் வந்து கூரில் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து கூர் வச்சுருப்பாங்க. இந்த கேஜ் கணக்கில் வாங்கக்கூடிய காய்கறிகள் மெஜாரிட்டியாக அந்த உருளைக்கிழங்கு, பல்லாரி, கிழங்கு வகைகள் வந்து கூரில் வைக்க மாட்டாங்க. அங்கே தக்காளி 1 கிலோ 25 ரூபான்னு வாங்கியிருந்தாங்க. வாழைக்காய் கூறு தான், 3 காய் 10 ரூபா. அப்புறம் இந்த கொத்தமல்லி வந்து இந்த கெட்டு வந்து 10 ரூபா. ஆக்சுவலி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்ல பெரிய கெட்டே 10 ரூபாய்க்கு கிடைக்கும். கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்த்து வச்சு 10 ரூபாய்க்கு நல்ல பெரிய கைக்கு, பெரிய ஆள் கைக்கு ஒரு கை இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இது 1 வீக்குக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த புதினா தான் இதில் இருக்குது. இதில் வந்து கொத்தமல்லியும் கிடையாது, கருவேப்பிலையும் கிடையாது, புதினாவும் கிடையாது. கருவேப்பிலை சந்தையிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். காலிஃப்ளவர் இவ்வளோ பெரிய பூ வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம வாசலில் வாங்கினா இவ்வளோ பெரிய பூ 30 ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்காது. சந்தைங்கிறது காட்டி நல்ல பெரிய பூவாகவே ஒரு பூ 30 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு 3 வந்துட்டு 1 கிலோ வாங்கினா 30 ரூபா, 1.5 கிலோ வாங்கினா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே ஒவ்வொரு கிலோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கிலோ, உருளைக்கிழங்கு 1 கிலோ எல்லாமே ஈச் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. உருளைக்கிழங்குலாம் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம கேஜ் கணக்கு சொன்னோம்ல, அந்த காய்கறியெல்லாம் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் சிங்கிளாக கூரில் எடுத்த காய்கறி எல்லாமே 10 ரூபாய்க்கு தான் எடுத்திருந்தாங்க. சௌச்சோ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. பச்சை மிளகா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. பாவக்காய் 2 பாவக்காய் சேர்த்து 10 ரூபாய்க்கு. இவ்வளவு கத்திரிக்காய் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதில் கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து 10 ரூபா. இந்த அவரைக்காய் 10 ரூபா. அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சௌச்சோ 10 ரூபா. பூண்டு 25 ரூபா. பூண்டு வந்து 1/4 கிலோ 25 ரூபாய்க்கு இருந்திருக்கு, 40 ரூபாய்க்கு இருந்திருக்கு. அம்மா 25 ரூபாய்க்கு 1/4 கிலோ வாங்கியிருக்காங்க. 3 பீட்ரூட் நல்ல பெரிய பெரிய பீட்ரூட்டாக சேர்த்து 10 ரூபா. கேரட்டு, பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் குறையா இருந்தது. மீதி எல்லா காயுமே வந்துட்டு நல்லா நிறைய இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பீன்ஸும் பச்சை மிளகாவும் மட்டும்தான் கம்மி. மிச்சபடி எல்லாமே 10 ரூபாய்க்கு தக்கனதாக இருந்துச்சு. தேங்க்யூ மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ காய்கறிக்கும் சேர்ந்து என்ன அமௌண்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ கெஸ் பண்ணுறீங்கிறத கரெக்டான அமௌண்ட் நான் கீழே உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன்.